திட்டங்கள் திட்டங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து முறையாக போய் நம்ம சேர்றது இல்லைன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நிறைய திட்டங்கள் இப்ப நான் வரோம், எங்களுக்கு தெரியாது, நாங்களாம் வந்து ஃப்ரெஷர் தான். சில விஷயங்கள் தெரியும், ஏன்னா எங்களுக்கு மனுக்கள் மூலியமா வர்றதுனால ஆபீஸ் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆபீஸ், பிடிஓ ஆபீஸ் உள்ள இருக்கு. ஸோ அதனால அங்க வர ஆட்கள்னால எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ அந்த திட்டங்கள் வந்து முறையாக மக்களுக்கு போய் சேரணும், முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், அந்த திட்டங்கள் கரெக்டான டைம்ல அது முடிக்கணும். அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 days 15 daysல முடிய வேண்டிய விஷயம் 1 month 2 months 3 monthsல ஆகுதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான் தொடர்ச்சியா வந்து வருது. சார் நான் இது கொடுத்தேன் சார், இது வரைக்கும் எனக்கு முடிக்கவே இல்லை சார் அப்படின்னு. அவங்களை ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்ற விஷயத்த மக்கள் கிட்டே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான விஷயம் அடுத்தது அவங்க தெரியும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா பாருங்க. மக்களை அலக்கழிக்காத மாதிரி அதுக்கான ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான விஷயங்களை கொஞ்சம் முடிச்சு கொடுக்கறதுல நீங்க கூடுதலா கவனம் செலுத்தி அதை முடிச்சு கொடுக்கணும்ன்றதையும் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். அந்த திட்டங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல அசிங்கப்படுத்திலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு ஒரு அழகுபடுத்துதல், எல்லாத்தையும் கொஞ்சம் அழகுபடுத்தி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊரை வந்து ஃபாரின் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்ன்றது ஆசை இருந்தாலும் அதுல அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு மேலேயாச்சும் இருக்கணும்ன்றது தான் அது. இந்த செவ்வறு விளம்பரங்கள் பேனர் எல்லாம் நாங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க சொல்றோம். அதனால அந்த மாதிரி செவ்வறுலாம் இருந்ததுன்னா அந்த செவத்தெல்லாம் வந்து ஏதோ திருக்குறள் அந்த மாதிரியான விஷயமோ இல்ல ஏதோ வந்து விழிப்புணர்வுக்கான விஷயமோ அதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. செவத்தெல்லாம் ஃபுல்லா வந்து பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே தான் இருக்கும். அதெல்லாம் மாற்றினா இன்னும் நம்மளோட சென்னையோட நுழைவாயிலா இருக்க செங்கல்பட்டு மாவட்டம் ஒரு டிஃப்ரெண்டா தெரியும், சென்னையோட டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு பெட்டிஷன்ஸ் அதிகமா வருது அப்படின்னா ஒரே காரணம், அதிகாரிகள் நாங்க கிட்ட கொடுத்தோம், அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனாலதான் அவங்க கிட்ட வருதுன்ட்டு. நீங்க அதிகாரிகள் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. முதல்ல ஒரு பெட்டிஷன் வந்துச்சுன்னா 10 விஷயம் வருதுன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 விஷயமாச்சு அது செய்ய முடியாத விஷயமா தான் இருக்கு. அந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தாலே பெட்டிஷன்ஸ் கம்மியாகும். என்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு பெட்டிஷன் வராம இருக்கோ அன்னைக்குதான் அந்த மாவட்டத்திலயோ அந்த ஊர்லயோ அந்த தொகுதியிலயோ மக்கள் வந்து முறையாக அதிகாரிகள் சந்திச்சு அந்த வேலைகள் முழுமையாக நடக்குதுன்றதுதான். மக்களும் வந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்களும் வந்து சில விஷயம் புரிஞ்சிக்காம சில விஷயங்கள் உங்களை ப்ரெஷர் கொடுக்கலாம், பேசலாம், கொள்ளலாம், அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கு, எங்களுக்கு புரியுது. ஆனா 10ல ஒரு 5-6 விஷயம் பண்ண முடிகிற விஷயமா இருக்கு. அந்த பண்ண முடிகிற விஷயத்த நீங்க டைம் எடுத்து பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு டைம் நீங்க சொல்லலாம், எனக்கு வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 daysல இதை பண்ணிடுறேன், இல்ல 1 weekல பண்ணிடுறேன், இல்ல 1 monthல பண்ணிடுறேன்ற ஒரு விஷயத்த நீங்க அவங்க சொல்லிட்டு அந்த டைம் எடுத்துட்டு பண்ணா கூட அது உண்மையான ஹாப்பி தான். அது அவங்களோட கோரிக்கை திருப்பி எங்க கிட்ட மனுவா வந்து வராது. நாங்க சொன்னோம் சார் பண்ணல சார் அப்படின்னு போல அவங்க வந்து உங்க மேலதான் பயங்கர கோவம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அதை நாங்க வந்து சொல்லி அப்படி நீங்க பண்ணணும்ன்ற விஷயம் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வர வேணாம். அதனால மோஸ்ட்லி நீங்களே அந்த விஷயத்தை எடுத்து பண்ணணும்ன்றது இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கிறேன்.